you. நம்ம ஆத்மா உடைந்து போன நிலையில. Perhaps it is because of your secret sins. ஆனா நமக்கு யாருக்குமே பார்க்க முடியாத சில பாவங்களாக இருக்கலாம். The Creator knows whether you confess it or not. ஆனா அந்த உங்களை சிருஷ்டித்த அந்த ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். Brothers and sisters in Christ, சகோதர சகோதரிகளே, the light is turning towards the Jews. தேவனுடைய வெளிச்சம் வந்து யூதர்களுக்கு இப்ப தெரிகிறது. Oh Gentiles, sweep the ground and find out where you have lost that coin. புறஜாதி மக்கள் வந்து தேடி அந்த காயினை எங்க தொலைச்சேன்னு தேடுறாங்க. It is not the 9 coins that you already have, it is that one coin which has to fit in for the puzzle to complete. ஏற்கனவே அந்த 9 இருக்கிற அந்த நாணயம் கிடையாது, அந்த ஒரு தொலைந்து போன நாணயம் தேவை. No, God requires perfection. கடவுள் வந்து பரிசுத்தம். He doesn't want 9 out of 10. அந்த 10ல 9 அவருக்கு தேவை கிடையாது. He wants 10 out of 10. அந்த 10ல 10 கர்த்தருக்கு வேணும். Jesus is speaking to you, to your hearts this evening. இயேசு இன்று உங்கள் இருதயத்துக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். Harden not your hearts. உங்கள் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். Where have you betrayed that innocent blood this evening? எந்த சூழ்நிலையில எந்த இடத்துல அந்த குற்றமற்ற ரத்தத்தை வந்து நீர் ஏமாற்றி விட்டீர்கள்? Search your hearts, brothers and sisters in Christ. உங்கள் இருதயத்தை நீங்களே தேடி பாருங்கள். Have you betrayed that blood of the Lord Jesus for vain fame? அந்த குற்றமற்ற ரத்தத்தை நீங்க ஒரு பெருமைக்காக நீங்க விட்டு விட்டீங்களா? Have you betrayed the blood of the Lord Jesus Christ for your secret sins? நம்ம செய்த பாவங்களுக்காக நாம் விட்டு கொடுத்து விட்டோமா? Judas, for him the grace door was shut. ஜூடாஸ்க்கு வந்து அந்த கிருபையின் கதவு மூடப்பட்டது. Today the grace door is open for you. இன்றைக்கு அந்த கிருபையின் கதவு நமக்கு திறக்கப்பட்டது. The Lord is present over here and இங்கே இருக்கிறார். And he opens the grace door for you. அந்த கிருபையின் கதவு நமக்காக திறந்து இருக்குது. Very soon the gate will be shut. ஆனா ஒரு நாள் அந்த கிருபையின் கதவு மூடப்பட போகிறது. Harden not your hearts. உங்கள் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். Come to God this evening. தேவனிடத்தில் நீங்கள் நோக்கி வாருங்கள். One more person which I like to keep to your remembrance as the Spirit of the Lord leads me. கிறிஸ்துவினை வழிநடத்துற மாதிரி இன்னும் ஒரு நபரை பத்தி நான் குறித்து பேச போகிறேன். Is the prophet Jonah. அவர் வந்து prophet Jonah. The prophet Jonah was called to be in the presence of God. ஜோனா வந்து கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறதுக்காக அழைக்கப்பட்டார். He was called to condemn sin. அவர் வந்து பாவத்தை வந்து என்ன சொல்றது செக் பண்றதுக்காக அவர் உணர்த்துவதற்காக அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். Jonah was called to condemn sin. ஜோனா வந்து ஒரு பாவத்தை உணர்த்துவதற்காக அவர் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறார். God told him, தேவன் அவருக்கு go to Nineveh, நினிவேக்கு நீ போ, cry against the city, அந்த பட்டணத்துக்காக நீ அழு, and tell them about judgment. அவர் வந்து என்னுடைய நியாய தீர்ப்பை பற்றி அவர்களுக்கு கூறு. And Jonah did not want to do that. ஆனா ஜோனா வந்து அது பண்ணவில்லை. Jonah knew the heart of God. தேவனுடைய இருதயத்தை ஜோனா அறிந்திருந்தான். Jonah knew that he is a long suffering God. ஜோனாக்கு தெரியும் இவர் வந்து ரொம்ப நீண்ட பொறுமை உள்ள தேவன். If these people cry and say sorry to him, he will forgive them. இந்த மக்கள் வந்து நினிவே மக்கள் வந்து அழுது கர்த்தர்கிட்ட அவர்கள் அழுகை போகும்போது அவர் மன்னிக்கிற தேவன் என்று அவர் அறிந்திருந்தார். So Jonah knew that this only is going to happen, so he did not want to go there. ஆனா ஜோனா அதை அறிந்ததனால வந்து அவர் நினிவேக்கு போகல. And he is supposed to be the prophet of the Most High God. அவர் தேவனுக்கு ஒரு ப்ராஃபட்டாக அவர் வந்து இருந்தார். Now the problem with us is we are very similar to this Jonah. நம்மளும் சில டைம்ல ஜோனா மாதிரி தான் இருக்கிறோம். You know, Jonah did not go to Nineveh but went to a place and found a ship ready. ஜோனா வந்து நினிவேக்கு போகல, ஆனா வந்து அவர் வேற ஒரு பட்டணத்துக்கு போயிட்டு அந்த கப்பல் வெயிட் பண்ணிருந்த கப்பலுக்கு போனார். He went into that ship, found himself comfortable. அந்த ஷிப்புக்குள்ள அவர் போயிட்டு அமர்ந்திருந்தார். Now Jonah would have thought inside himself, ஜோனா நினைத்து கொண்டிருந்திருப்பார் ஒருவேளை, if God really wanted me to go there, உண்மையாகவே கர்த்தர் எனக்கு நினிவேக்கு போகணும்னு நினைச்சிருந்தா, if God, the plan of God was me not to run away from the presence of God, இப்படி தேவனுடைய சித்தம் வந்து அவருடைய பிரசன்னத்திலிருந்து நான் ஓடி விடாதபடி அவருடைய சித்தம் இருந்தா, why should the ship be there? நான் ஏன் அந்த ஷிப் அங்க இருந்திருக்கணும்? Why should I get a ticket in the ship? நான் ஏன் டிக்கெட்ல அந்த ஷிப் எனக்கு டிக்கெட்ல அந்த ஷிப்ல வந்து டிக்கெட் கிடைச்சது? And we question the Lord very similarly today. அதே மாதிரி நம்மளும் தேவனை கேள்வி கேட்கிறோம். Today we go to places and say, if the Lord did not want me to go to that place, why did he put me in such a position? தேவன்கிட்ட நம்ம கேக்குறோம், ஆண்டவரே இந்த இடத்துல நீங்க போக வேண்டாம்னு நினைச்சா ஏன் அந்த சிச்சுவேஷன் சூழ்நிலையில நீங்க வெச்சீங்க? Brothers and sisters in Christ, it's not the Lord putting you in that situation. சகோதர சகோதரியே, இயேசு கிறிஸ்து வந்து அந்த சூழ்நிலையை உங்களுக்கு தள்ளல. The Lord says, even if there's temptation, along with the temptation, he supplies a way of escape. அங்க வந்து டெம்ப்டேஷன் இருந்தாலும் சொல்லி அது மூலமா ஒரு வழி, அது எஸ்கேப் பண்றதுக்கு ஒரு வழி வச்சிருக்காரு.
வச்சிருக்காரு கர்த்தர். Right next to the ship there would have been another way where he could have gone to Nineveh. அந்த கப்பல் பக்கத்துல ஒரு ஏதாவது ஒரு ஆயத்தமா இருந்திருக்கும் நினைவே போறதுக்கு. But our friend is not able to see that. ஆனா நம்ம ஜோனா நண்பனும் அதை பார்க்கிறதுக்கு அவள இயலவில்லை. So also அதே மாதிரி today in our life when we find every single temptation coming in our way, ஒவ்வொரு டெம்ப்டேஷன் நமக்கு வரும்பொழுது we question God. நம் தேவனை கேள்வி We கேட்கிறோம். say, why Lord did you allow this to happen? ஆண்டவரே இதை ஏன் நீங்க நடக்கிறதுக்கு நீங்க சம்மதம் If you didn't want me to go to that place, why did you send this man with the car coming to my house? இந்த இடத்துக்கு நீங்க போக வேண்டாம் நினைச்சா ஏன் இந்த மனிதனை காரோட அமைச்சு வச்சிருக்கீங்க? The point is that we don't follow the basic principles what the Lord Jesus taught. தேவன் சொல்கிற கற்றுக் கொடுத்த காரியங்களை நாம் பின்பற்றதில்லை. The teachings of the apostles. அப்போஸ்தல போதகர் The teachings of the apostles are lost today completely. இன்னைக்கு அப்போஸ்தலரோட டீச்சிங் அப்படியே மறைஞ்சு போச்சு. The clergy and the laity have become so active in making the doctrines totally against what Jesus preached and what the apostles preached. இந்த போதகர்களும் சரி இந்த லேமனும் சரி எல்லாமே அப்போஸ்தலர் கற்றுக் கொடுத்த காரியங்களை மறந்து விட்டார்கள், இல்ல சைட்லைன் பண்ணிட்டாங்க. They find the sound doctrine itching to their ears. அப்படியே ஒரு நல்ல அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதுதான் கேட்க விரும்புறாங்க. The people always rejected the revealed word of God. அந்த வெளிப்படுத்துற அந்த வார்த்தையை மக்கள் இன்றைக்கு வெறுத்து தள்ளுகிற நிலையில் இருக்கிறாங்க. நோவாவின் காலத்திலும் அப்படிதான் இருந்துச்சு. They never accepted Noah's message. நோவாவோட வார்த்தையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. They did not want to accept also. அவங்களுக்கு இஷ்டம் இல்ல தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்றதுக்கு. At the time of Moses they accepted Noah's message. மோசேவின் காலத்துல நோவாவோட மெசேஜ் அக்செப்ட் பண்ணாங்க. But they failed to accept Moses' message at that time. ஆனா மோசே சொன்ன வார்த்தையை அந்த நேரத்துல அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. In Jesus' time. இயேசு கிறிஸ்துவின் same thing happens. அதே மாதிரி தான் நடந்தது. They accepted Moses and Noah but they failed to accept Jesus. அப்போ மோசே சொன்ன காரியத்தையும் நோவா சொன்ன காரியத்தையும் அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை அவர்கள் மறுத்து விட்டார்கள். These people ஆனா இந்த are very much present today also. அதே மாதிரி அந்த மாதிரி மக்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. They accept all the teachings all these years back. எல்லாம் இந்த பிற்காலத்தில் நடந்த அந்த எல்லாமே அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள். But the revealed word of God, ஆனா இந்த வெளிப்படுத்தின இந்த வார்த்தையை today the revealed word of God is not being accepted. இந்த வெளிப்படுத்தின இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். Woe unto this generation. அந்த ஐயோ அந்த மாதிரி ஒரு கும்பலுக்கு ஐயோன்னு சொல்றாரு. And in the anointing of the Holy Ghost I tell you, woe unto this generation, for you are not accepting the revealed word of God. கர்த்தருக்குள் அபிஷேகப்பட்டவனா ஊழியக்காரனா நான் சொல்றேன். அந்த மாதிரி மக்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிற அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு ஐயோ. Very soon the days are coming where we will not find the Bible to read. இன்னும் இந்த காலம் வருது, இனிமேல் அந்த பைபிள் கூட நம்ம கையில கிடைக்காது. We need to be very careful, brothers and sisters in Christ this மிக evening. ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். We need to look at that throne of grace, அந்த கிருபையின் சிங்காசனத்தை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். that cross of Calvary, அந்த கல்வாரியின் சிலுவையை நோக்கி நாம் பார்க்க which வேண்டும். brought salvation to every soul. எல்லா ஆத்மாவுக்கும் ரட்சிப்பை உண்டாக்கின அந்த காரியத்தை நாம் பார்க்க The வேண்டும். cross which gave Christ for every soul. அந்த சிலுவை கிறிஸ்துவை எல்லாருக்கும் வெளிப்படுத்தின அந்த சிலுவையை நாம் அறிய வேண்டும். That is the ministry of Christ for every soul. அதுதான் கிறிஸ்துவின் ஊழியம் எல்லா ஆத்மாவுக்கும். That is the voice of restoration. அதுதான் ஒரு திருப்பி மீட்டுக் கொண்டுகிற ஒரு சத்தம். We need to acknowledge that. நாம் அதை உணர வேண்டும். And Jonah, as we look into scriptures, the Bible tells us. நாம் ஜோனாவை பார்க்கிறோம். The Bible tells us that when he went to the ship, அவர் அந்த கப்பலுக்கு போகும்பொழுது he was very comfortable. ரொம்ப கம்ஃபர்டபிளா இருந்தாரு. In chapter 2, we see chapter 2 verse 2. Here he says, and I said, I cried by reason of mine affliction unto the Lord, and he heard me. Out of the belly of hell cried I, and thou heardst my voice. Jonah chapter 2 verse 2. He cries unto the Lord when his soul was disquieted within himself. அவருடைய ஆத்மா அவனுக்குள்ள கலங்கின பொழுது அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டான். When was his soul disquieted within himself? எப்போ அவனுடைய ஆத்மா உள்ள கலங்கி போயிட்டு? Not when he went into the boat. அவர் கப்பலுக்குள்ள போன உடனே அவர் கலங்கல. He was very comfortable in the boat. அவர் ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா தான் இருந்தார். The word says he was sleeping. அவர் தூங்கி கொண்டிருந்தார். He was sleeping inside the boat. அவர் போட்ல தூங்கி கொண்டிருந்தார். He had a very deep sleep. ரொம்ப ஆழமான தூக்கத்தில் இருந்தார். When you go away from the plan of God,
தேவனுடைய சித்தத்திலிருந்து நாம் வெளியே போகும் பொழுது that spirit of deep sleep comes into you. அந்த ஆழமான தூக்கம் நம்ம மேல் வருகிறது. Today everybody in the church are sleeping. இன்னைக்கு சபையில மோஸ்டா எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. The word of God is not entering the hearts of people. தேவனுடைய வார்த்தை அவங்க இதயத்துல போக முடியல. This might be a very tough message for you. இன்னைக்கு நான் சொல்ற காரியம் ஒருவேளை ஒரு கஷ்டமானதா இருக்கலாம். I had no idea of preaching this way. ஆனா இந்த மாதிரி நான் பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கவே இல்ல. This is the first time I'm coming here. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன் இங்க. And I've never preached this way before, but the Spirit of the Lord tells me to இது மாதிரி ஒரு பிரசங்கம் நான் பண்ணதில்லை. ஆனா தேவனுடைய ஆவியானவர் எனக்கு இது மாதிரி பேச சொல்கிறார். The spirit of deep sleep is present in everybody today. இந்த ஆழமான தூக்கம் மக்கள் மத்தியில இங்க வந்து இருக்கிறத நாம் பார்க்கிறோம். Exactly when the word of God is coming, they feel sleepy. தேவனுடைய வார்த்தை வரும்போது அப்பதான் அவங்களுக்கு தூக்கம் வருது. This is what we call in Tamil as a gananitrainavi. You know, it is supposed to be something which is not from the Lord. இது வந்து தேவனிடத்தில் வருகிற ஒரு காரியம் இல்லை. It is when anything comes from not from the Lord, it's from the opposite one. தேவனிடத்திலிருந்து எந்தெந்த காரியம் வரலையோ அது வந்து கண்டிப்பாக பிசாசு கிட்ட இருந்து வருது. It causes confusion. அது வந்து ஒரு கன்ஃபியூஷன் உண்டாக்குது. It causes doubt. ஒரு கேள்வி உண்டாக்குது. All the chaos is caused because of these kind of spirits today. எல்லா விதமான அக்கிரமமும் அது வந்து உண்டாக்குது. That's why the Lord told John, try every spirit. அதனால தான் யோவான் கிட்ட கர்த்தர் சொல்கிறார், எல்லா ஆவியையும் நீ வந்து டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரு. So Jonah is happily sleeping over here. ஜோனா வந்து சந்தோஷமா தூங்கி கொண்டிருக்கிறார். Jonah thought that the walls of the ship, the surrounding things would prevent the Lord looking at him. ஜோனா நினைச்சாரு இந்த கப்பல்ல சூழ்ந்து இருக்கிற இந்த வுட் சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து கர்த்தரின் பார்வையில இருந்து மறைத்துக் கொள்ளும் அவனை அப்படின்னு நினைத்தான். But the wrath of God fell upon Jonah. ஆனா வந்து தேவனுடைய கோபம் ஜோனா மேல அன்னைக்கு விழுந்தது. The people had to throw him out. ஜோனா வந்து மக்கள் அவரை தூக்கி போடுகிற ஒரு தண்ணில போடுகிற ஒரு சூழ்நிலை. He ran from the presence of the Lord. அவர் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு ஓடி போனான். He was thrown again back into the presence of the Lord. திருப்பி தேவனுடைய பிரசன்னத்துல அவரை தூக்கி போட்டாங்க. But the Lord even then is such a long suffering God. ஆனா அப்பவும் தேவன் நீண்ட பொறுமையாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He looks at his servant and creates a huge fish especially for him. அவருடைய பையனை பார்த்து ஒரு பெரிய ஒரு மீன் சுறா மீன் அவர் ஆயத்தம் பண்ணி And he goes inside in the belly of the fish. சுறாவின் வாயில அவன் வந்து போகிறான். Definitely I can imagine that Jonah was not comfortable inside the belly of the fish. உண்மையாவே சுறாவின் வயித்துல வந்து ஜோனா கம்ஃபர்ட்டபிளா இருக்க முடியாது. He would have been happily sleeping in the ship. கப்பல்ல சுகமா படுத்து கொண்டிருந்தான். Good breeze. நல்ல காத்து. But inside the fish's belly there would have been all kind of problematic smells. ஆனா சுறாவின் வயிற்றிலே ஒரு மாதிரி வாசனைகள் நாற்றம்லாம் வந்திருக்கும். All what the fish ate would have come and fell on him. மீன் என்னெல்லாம் சாப்பிட்டுச்சோ அதெல்லாம் அவன் மேல இருந்திருக்கும். He would have been in such a place which he would have never wanted to be in his life. அது மாதிரி ஒரு இடத்துல அவன் இருக்கவே ஆசைப்பட்டிருக்க மாட்டான். All the dirt would have been around him. எல்லா அந்த அழுக்கான காரியங்கள்லாம் அவனை சூழ்ந்து இருக்கும். Salvation comes to him there. ஆனா ரட்சிப்பு அவனுக்கு அங்கதான் வந்து. The word of God restores him back in the belly of the fish. இயேசு வந்து அவனை அங்கதான் அவனை மீட்டார். Hallelujah. And he cries unto the Lord because his soul is broken inside him. ஏன்னா அங்கதான் அவன் தேவனை நோக்கி அழுகிறான். ஏன்னா his soul was உடைந்து போனது. His soul was disquieted within himself. அவனுடைய ஆத்துமா அங்க உடைந்து போன நிலையில் he rejected the plan of God. இயேசுவின் விஷயத்தை அவன் சித்தத்தை அவன் வந்து தூக்கி போட்டான். That's why his soul was disquieted within himself. அதனால தான் அவன் வந்து கலங்கி போனான். Perhaps today there are many servants of God present. இயேசுவுக்கு ஊழியக்காரங்கள் நிறைய பேர் இங்க இருக்கலாம் ஒருவேளை. They look at a drunkard and say he's a man of God. ஒரு குடிகாரனை பார்த்து இவன் தேவனுடைய மைந்தன் அப்படின்னு சொல்றாங்க. That blood would be upon that servant of God's head. ஆனா அந்த ரத்தம் வந்து அவன் அதுக்கு பதில் கொடுக்கணும். Today the people have become so active in receiving, in trying to help the servant of God, in trying to so as to receive favorable things in their sight. தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு மக்களும் ஒரு மாதிரி ஒத்து போறாங்க. ஏன்னா அவங்க மத்தியில அவங்க பார்வையில ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கறாங்க. The gift of prophecy, the false gift, is creating havoc in the church today. இன்னைக்கு வந்து அந்த பொய்யான அந்த தீர்க்க தரிசன ஆவி வந்து சபையில வந்து பயங்கரமான கன்ஃபியூஷன் உண்டாக்குது. The prophecy comes from the throne of God. அந்த உண்மையான ப்ராபசி வந்து தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து புறப்பட்டு வருது. The Almighty God speaks through His servants. தேவன் வந்து அவருடைய பசங்க மூலமா பேசுகிறார். But people today try to take the wrong, to try to get something favorable in their sight. ஆனா மக்கள் வந்து இத வந்து